அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம என்விரான்மெண்ட் எக்காலஜி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 5-6 நாளைக்கு நாம் என்விரான்மெண்ட் குறித்து தான் வந்து பார்க்க போகிறோம். என்விரான்மெண்ட்னா என்விரான்மெண்ட்டும் கிடையாது, அதோட வந்து எக்காலஜியும் வந்து பார்க்க போகிறோம். இந்த என்விரான்மெண்ட்னா என்ன, எக்காலஜினா என்ன, இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாட் இஸ் எக்காலஜி? அது எக்காலஜின்னு சொல்லுவாங்க, ஈக்குவாலஜின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணும்னாலும் சொல்லுவாங்க. நம்மளுடைய விருப்பம் தான், நம்ம பேசுங்க, சரிங்களா? இது அந்நிய மொழின்றதால விருப்பம் போல் பேசுங்க. இதில் பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இதுலாம் 1 இல்லை 2 கொஷின் வந்து இந்த எக்காலஜிலேருந்து வந்து கேட்குறாங்க. ஸோ எக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ எக்காலஜினா என்ன? ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் ஆர்கானிசம் பிட்வீன் ஆர்கானிசம் அண்டு என்விரான்மெண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, எக்காலஜினா என்னன்னா, 2 ஆர்கானிசம்ஸ் இருக்குது, உயிரினங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பற்றி படிக்கிறது தான் வந்து எக்காலஜி. அதே போல் உயிரினங்களுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை படிக்கிறதுக்கு பேர் தான் எக்காலஜி அப்படின்றாங்க. இதை வந்து முதல்ல என்செக்கல் அப்படிங்கிறவர் 1866 வந்து இந்த எக்காலஜி அப்படிங்கிற அந்த காயினை வந்து இவர் தான் வந்து டிஃபைன் பண்ணார். ஸோ எக்காலஜினா என்ன? ஸ்டடி ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் அமாங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட். 2 ஆர்கானிசம்ஸ் இடையில கூடிய இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கிறது எக்காலஜி. ஒரு ஆர்கானிசமுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கிறது எக்காலஜி. அதாவது இப்போ ஒரு செம்மறியாடு இருக்குதுங்க, அதே போல் வெள்ளாடு இருக்குது. இந்த செம்மறியாடுக்கும் வெள்ளாடுக்கும் இடையில கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை படிக்கிறதுக்கு பேர் எக்காலஜி. இது இன்னும் வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னும் நல்லா டெப்த்தாக வந்து சொல்லணும்னா, இப்போ ஒரு புலி இருக்குது, ஒரு புலிக்கும் மானுக்கும் இடையில கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் தான் வந்து எக்காலஜி. இப்போ ஒரு மான் இல்லாமல் புலியால் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஸோ ஒரு புலிக்கும் மாடு, இதுவும் ஒரு லிவிங் ஆர்கானிசம், இதுவும் ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஸோ 2த்துக்கு இடையில கூடிய அந்த இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து எக்காலஜி. அதே போல் இப்போ மான் இருக்குது, மானுக்கும் தாவரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த தாவரங்கள் அப்படிங்கிறதும் வந்து ஒரு என்விரான்மெண்ட் இல்லையா? அதுக்கு தகுந்த தகவமைப்பு இருக்கணும். அந்த தகவமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த மானால் வாழ முடியும். கடுமையான வறட்சியான பகுதிகளில் மானை விட்டால் வாழ முடியுமா? வாழ முடியாது. ஒரு பனிப்பிரதேசங்களில் விட்டால் அந்த மானால் வாழ முடியுமா? ஸோ அந்த என்விரான்மெண்ட் அந்த மானுக்கு ரொம்ப முக்கியம். இப்படி ரெண்டு இல்லை, நிறைய விதமான லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கு மத்தியில் ஒரு உயிரினங்கள் வாழுதுன்னு வச்சுங்களேன். அப்போது பல லிவிங் ஆர்கனிசம்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது எக்காலஜி. அதே போல் ஒரு லிவிங் ஆர்கனிசம்க்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இடையில கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது பேரும் எக்காலஜி. இது ஏன் நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இது எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப முக்கியமானது கவனிங்க. ஈக்காலஜியும் என்விரான்மெண்ட் சயின்ஸும் ஒன்று கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது. ஈக்காலஜியும் ஒன்று தான், என்விரான்மெண்ட் சயின்ஸும் ஒன்று தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஈக்காலஜி வேற. ஈக்காலஜினா என்னன்னா, பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப். 2 லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்கு, அது 2த்துக்கு எழுதக்கூடிய ஒரு பயாலஜிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது பேர் ஈக்காலஜி அப்படிங்கிறது. என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, இன்டர் டிசிப்ளினரி. ஸோ ஒரு லாவை பற்றி படிக்கிறது, எக்கனாமிக்கலாக என்ன அந்த என்விரான்மெண்ட் மூலம் நமக்கு கிடைக்கிறது, அதுக்கு பொல்யூஷன் என்னென்ன இருக்குது, ஸோ இதை பற்றிலாம் படிக்கிறது பேர் தான் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறது. ஈக்காலஜி வேற, என்விரான்மெண்டல் சயின்ஸ் வேற. ஈக்காலஜினா என்ன? பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது. என்விரான்மெண்ட்னா என்ன? அந்த ஒரு என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக ஒரு லாவை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த என்விரான்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக என்ன நம்மளுக்கு கெயின் ஆகுது, அந்த என்விரான்மெண்ட்டை கெடுக்கிறதுனால என்ன பொல்யூஷன் பண்ணுறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது, இதை பற்றிலாம் படிக்கிறது பேர் தான் என்விரான்மெண்ட். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஈக்காலஜியும் என்விரான்மெண்ட் சயின்ஸும் ஒன்று கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது லெவல்ஸ் ஆஃப் ஈக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அதாவது இந்த ஈக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஆனது எப்படி இருக்குது, எப்படி வந்து பல வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவும் போல் இதை பாருங்கள், சின்னதுலேருந்து தான் பெருசுக்கு போகணும். பாருங்கள், கரெக்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஸ்மால்லேருந்து லார்ஜுக்கு போகணும். அப்படி தான் வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க. ஈக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன்னா என்னன்னா, ஸ்மால்லேருந்து லார்ஜுக்கு போகணும். இதுதான் பேசிக். ஸோ இது வந்து ஆர்கனிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், பயோஸ்பியர், இப்படி பல வகையாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி பாருங்கள், ஒரு ஆர்கனிசம் இருக்குது, ஒரு ஆர்கனிசம், சரிங்களா? ஒரு ஆடு இருக்குது, அது இண்டிவிஜுவல். ஆடுகள்லாம் சேர்ந்தா ஒரு பாப்புலேஷன். நிறைய ஆடுகள் சேர்ந்தா வெள்ளாடு இருக்குது, செம்மறியாடு இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தா ஒரு கம்யூனிட்டி. கம்யூனிட்டியோடு சேர்த்து ஒரு ஈகோசிஸ்டம் வந்து செட் ஆகுது, அது ஈகோசிஸ்டம். பயோம்னா என்ன? இதெல்லாம் இதோடைய அட்வான்ஸ்மெண்ட் பயோம், இதோடைய அட்வான்ஸ்மெண்ட் பயோஸ்பியர்.
ஸோ இப்படி சின்னதுலேருந்து இது பெருசு போகுதா, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். பயோம்னா என்ன, ஈகோசிஸ்டம்னா என்ன, பயோஸ்பியர்னா என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இங்கேயே வந்து டீட்டெயிலாக வந்து விளக்க வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈகோசிஸ்டம்னா என்னன்றது நம்ம இப்போயே சொல்லிட்டோம், ஒரு பயாலஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பு. பயோஸ்பியர்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு. பயோஸ்பியர்னா என்ன, அதில் மனிதர்களும் உள்ளே வருவாங்க. ஸோ இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் இந்த லெவல்ஸ் ஆஃப் ஈக்கோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போதுன்றது இது பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் சின்ன வயசுலேயே படித்தது தான். ஸோ எனர்ஜி ஃப்ளோ அண்டு நியூட்ரியன்ட் சைக்கிளிங் ஸ்டார்ட் அட் ஈகோசிஸ்டம் லெவல். ஒரு எனர்ஜி ஃப்ளோ வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆனது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஈகோசிஸ்டமில் தான் ஸ்டார்ட் ஆகுன்றாங்க. ஒரு கம்யூனிட்டிலாம் வந்து எனர்ஜி ஆனது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ மனிதர்கள் இருக்கிறாங்க, மனிதர்களுக்கு இடையில வந்து அந்த எனர்ஜி ஆனது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. எப்படி என்னுடைய கையை பிடிச்சி என்னுடைய கையை கடிச்சு நீ சாப்பிட்டுக்கிடா அப்படின்னு சொல்ல முடியுமா, சாப்பிட முடியாது. எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், உணவு மூலமாக தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மனிதர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போது அதான் சொல்கிறாங்க பாருங்க, நியூட்ரியல் சைக்கிளிங் ஸ்டார்ட் அட் ஈகோசிஸ்டம் லெவல். ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம், அங்கே தான் வந்து எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றாங்க. பாப்புலேஷன்னா என்ன, சேம் ஸ்பீஷஸ் இருக்கணும், சேம் ஏரியாவில் சேம் டைமில், ஒரே ஏரியாவில் ஒரே மாதிரியான ஸ்பீஷஸ்ஸு ஒரே டைமில் அக்குமுலேட் ஆகிற இடத்த தான் வந்து பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்ன்றதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் கொகரண்ட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலும் அந்தந்த பாயிண்டில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பாப்புலேஷனாக என்ன, சேம் ஸ்பீஷஸ் சேம் ஏரியாவில் சேம் டைமில் இருக்கிறதுக்கு பேர் தான் பாப்புலேஷன். ஈகோசிஸ்டம்னா என்னென்னு பார்த்துட்டோம், சரிங்களா. ஆர்கனிசம்னா என்னன்னு பார்த்துட்டோம், கம்யூனிட்டினா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு கம்யூனிட்டியாக வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதியை தான் வந்து கம்யூனிட்டி அப்படின்றாங்க, சரியா. அடுத்தது ஹேபிடேட் அண்டு ஹேபிடேட் விசஸ் நிஷே. இந்த நிஷேனா என்ன, ஹேபிடேட்னான்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஹேபிடேட்னா பிசிக்கல் பிளேஸ் வந்து சொல்கிறாங்க, நிஷேனா ஃபங்க்ஷனல் ரோல் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஹேபிடேட், ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஹேபிடேட். நிஷேன்னா என்னன்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை. ஷூ கம்பெனி இருக்குதுன்னு வச்சுங்க, ஷூ கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ஹேபிடேட். ஷூவை தைக்கிறாங்க இல்லையா, ஷூ ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அது அவங்களுடைய ஃபங்க்ஷனல் ரோல். ஒருத்தவங்க வந்து அப்பர் ரெடி பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வந்து பாட்டம் ரெடி பண்ணுவாங்க. இது ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா நான் ஷூ கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறதால ஸோ இந்த அப்பர் பாட்டம்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை இருக்கும். சில பேர் வந்து மோல்டிங் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சைட் லாஸ்டிங் பண்ணுவாங்க, சில பேர் சீட் லாஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹேபிடேட் அப்படிங்கிறது ஒரு உயிரினம் வந்து அங்கே வாழுது இல்லையா, அதோடைய அந்த அட்மாஸ்பியரை அந்த பிளேஸ் தான் வந்து ஹேபிடேட்னு சொல்லுவாங்க. நிஷேன்னா என்னன்னா அந்த அட்மாஸ்பியரில் ஒரு ஆர்கனிசம் இருக்குன்னா அந்த ஆர்கனிசம் வந்து ஒரு வேலையை செய்யுது இல்லையா, அதுதான் வந்து நிஷேன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டூ ஸ்பீஷியஸ் cannot occupy the same niche indefinitely. அதாவது என்ன சொல்கிறாங்க, ரெண்டு உயிரினங்கள் இருக்குது, அந்த ரெண்டு உயிரினங்களும் ஒரே ஹேபிடேட்டை ஷேர் பண்ணலாம், ஆனால் அது நிஷேவை ஷேர் பண்ணாது. அதாவது ரெண்டு உயிரினம் இருக்குதுங்க, ஒரு மான் இருக்குது, ஒரு புலியும் இருக்குது. மானும் புலியும் ஒரே காட்டில் வாழலாம், ஆனால் அது ரெண்டுமே ஒரே வேலையை செய்யக்கூடாது. மானு அப்படிங்கிறது தாவரத்தை தான் வந்து சாப்பிடணும், புலியும் வந்து அதே போல் தாவரங்களை சாப்பிட முடியாது இல்லையா, புலி வந்து மானை தான் சாப்பிடும். அப்போது ரெண்டுமே வந்து ஒரே வேலையை செய்யலை, ரெண்டும் ஒரே காட்டில் வாழுது, ஒரே ஹேபிடேட்டில் வாழுது, ஆனால் they are not doing the same niche, ஒரே ஃபங்க்ஷனல் ரோல் அது ரெண்டுமே செய்யலை. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க நிஷேன்னா என்ன, ஹேபிடேட்னா என்ன, புரிஞ்சுதுங்களா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர், ஒரு ஈகோசிஸ்டம் ஆனது எப்படி இருக்கு மேலே பார்த்தேன் இல்லையா. ஒரு ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது இன்ட்ராக்ஷன் அமாங் லிவிங் ஆர்கனிசம் அண்டு என்விரான்மெண்ட், புரிஞ்சுதா. இப்போ பாருங்க, இந்த இதே வந்து ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க, ஈகோசிஸ்டமே ரெண்டா பிரிக்கிறாங்க, ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் அண்டு பயாட்டிக் காம்பனன்ட்ஸ். அதாவது உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், சின்ன வயசுல படிச்சிருப்பில்லையே அதே தான். பயாட்டிக்னா உயிருள்ள பொருட்கள், ஏபயாட்டிக்னா உயிரில்லாத பொருட்கள். இது வந்து கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க. லைட்டு, ஒளியானது, டெம்பரேச்சர், வாட்டர், சாயில், நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து உயிர் கிடையாது. பயாட்டிக் காம்பனன்ட்ஸை மூணாக பிரிக்கிறாங்க உயிருள்ள பொருட்களுக்கு, சரியா. ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ்,
டீகம்போசர்ஸ். ப்ரொடியூசர்னா என்ன? ஒரு பொருளை உருவாக்குறவங்க. கன்சியூமர் கன்சியூம் பண்ணுறவங்க. டீகம்போஸ் பண்ணுறவங்க, அது அழிக்கிறவங்க. இந்த 3 வேலையும் வந்து பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் செய்வாங்க. ப்ரொடியூசர்னா யாரு? ஆப்வியஸ்லி கிரீன் பிளான்ட்ஸ், தாவரங்களை சொல்லலாம். பைட்டோ பிளாங்க்டன்ஸ் அப்படிங்கிறது கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள். கன்சியூமர் அப்படிங்கிறது அதை அந்த தாவரங்களை உண்ணக்கூடியவங்க. ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ்னா தாவரங்களை உண்ணக்கூடியது, ஆடு மாடு இதெல்லாம் சொல்லலாம். கார்னிவோர்ஸ்னா என்ன? இதை உண்ணக்கூடியது. ஆம்னிவோர்ஸ்னா என்ன? ரெண்டுத்தையும் உண்ணக்கூடியது. தாவரங்களையும் சாப்பிடுவாங்க, அவங்க மனித விலங்குகளையும் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கார்னிவோர்ஸ் அப்படிங்கிறது தாவரங்களெல்லாம் வந்து சாப்பிடாது. டீகம்போசர்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே இந்த ப்ரொடியூசர்ஸையும் கன்சியூமர்ஸையும் டீகம்போஸ் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவங்க தான் வந்து டீகம்போசர்ஸ். அதாவது இறந்து போன ஒரு பொருளை சாப்பிட்றவங்களுக்கு பேர் தான் வந்து டீகம்போசர்னு சொல்லுவாங்க. பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் வந்து சொல்லலாம். அதாவது டீகம்போசர்ஸையே வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. டீகம்போசர்ஸ் ஆக்ட் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டர். ஒரு இறந்து போன ஒரு பொருளை எது சாப்பிடும்? நீங்க பாருங்க, இந்த ஹைனா கூட்டங்கள்லாம் பாருங்க, இறந்து போனதை சாப்பிடும். காகங்களை பாருங்க, இறந்து போனதை சாப்பிடும். வல்ச்சர்ஸ், ஈகிள் இதெல்லாம் பாருங்க, கழுகு, பருந்து இதெல்லாமே இறந்து போன உறவுங்களை சாப்பிடும். ஆனா சிங்கமோ புலியோ இறந்து போன உயிரினங்களை சாப்பிடாது. அது வேட்டையாடி தான் வந்து சாப்பிடும். அதனால தான் அதை டீகம்போசர்ஸ் கேட்டகரியில் வைக்கல. ஏன்னா ஒரு பொருள் வந்து செத்ததுக்கு பிறகு அதை அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவங்க, அதாவது இறந்து போனது எதெல்லாம் சாப்பிடுதோ அதை டீகம்போசர்னு சொல்லுவாங்க. அதே போல டெட்ரிவோரஸ், டெட்ரிட்டிவோர்ஸ் சரியா படிக்க தெரியல, சாரி. ஸோ இதை ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெட்ரிவோர்ஸ் அப்படிங்கிறத ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ராக்மெண்ட்னா என்ன? ஒரு உயிரினம் இருக்கு, அதை ஃப்ராக்மெண்ட் சிதிலமடைய வச்சு பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏர்த்துவம் மண்புழு இருக்கு, நீங்க ஒரு உயிரினை வச்சிருங்களேன், ஒரு ஏதோ ஒரு நீங்க பாருங்க நிறைய படங்கள்ல ஒருத்தங்களை வந்து புதைச்சிடுவாங்க, அதை வந்து தோண்டி பார்க்கும்போது அது டீகம்போஸ் ஆயிருக்கும். டீகம்போஸா எப்படி ஆயிருக்கும்? அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு போகுமா? கிடையாது. அதை முதல்ல டைசெக்ட் பண்ணும், பல்வேறு துண்டுகளா வந்து பிரிக்கும், அது பார்த்தா ஃப்ராக்மெண்ட் ஆகும். ஃப்ராக்மெண்ட் ஆகி உதாரணத்துக்கு கட்டை இருக்குதுங்க, ஒரு கட்டையானது உளுத்து போனதுன்னு சொல்லுவாங்களே, உளுத்து போனதுன்னா என்ன? அப்படி உதிரியா போகுது இல்லையா, அதான் வந்து ஃப்ராக்மெண்ட்னு சொல்லுவாங்க. நாட் டீகம்போஸ் ஃபுல்லி. இந்த எர்த்துவம்லாம் வந்து ஃபுல்லா டீகம்போஸ் பண்ணாது, அங்கங்க தூள் தூளா தான் வந்து பண்ணும் அப்படின்றாங்க. சரியா? அடுத்தா வந்து எனர்ஜி ஃப்ளோ. இந்த எனர்ஜி ஃப்ளோவானது சேம் விஷயங்கள நடக்காதுன்னு நம்ம மேலேயே பார்த்தோம். எனர்ஜி ஃப்ளோவானது எங்க நடக்கும்? ஒரு ஈகோசிஸ்டம் தான் நடக்கும். அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும்போது, அட்லீஸ்ட் ஒரு 2 வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் இருக்கும்போது தான் இந்த எனர்ஜி ஃப்ளோனாவது நடக்கும்ன்றாங்க. இந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது யூனி டைரக்ஷனல், ஒரே திசையில தான் வந்து போகும். நான் சைக்கிளிக், போயிட்டு திரும்ப அங்கேயே வராது. போயிட்டு இந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து ஈகோசிஸ்டம்ல ஒரு எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது நான் சைக்கிளிக் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம பிசிக்ஸில் படிப்போம், எனர்ஜியானது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் எக்கோ சிஸ்டமில் இந்த எனர்ஜியானது நான் சைக்கிளிக் கிடையாது. நான் எனர்ஜி கொடுக்குறேன், அது அப்படியே வந்து எனக்கு திருப்பி வருமானா? வராது. அது வேறு வேறு வேலைகள் வரும்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு இதை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் இது நான் சைக்கிளிக் யூனிடைரக்ஷனல், அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க, போதுமானது. சரிங்களா? இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபரில், இந்த எனர்ஜி ஃப்ளோவில் எனர்ஜியானது லாஸ் ஆகும். எப்படி லாஸ் ஆகும்? ரெஸ்பிரேஷனால், மூச்சு விடுவதன் மூலமாகவோ, சுவாசிப்பதன் மூலமாகவோ, ஹீட் அண்டு மெட்டாபாலிசம் மூலமாக எனர்ஜியானது லாஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஒன்லி 10% ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் டிராஃபிக்ஸ் லெவல். ஒரு 10% ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதுலேருந்து ஒரு 10% தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ என்கிட்ட 100 இருக்குது, என் 100லேருந்து இன்னொரு போகும்போது ஒரு 10%, அங்கிருந்து போகும்போது ஒரு 1%, இப்படி தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபுட் செயினுக்கும் ஃபுட் வெப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாமே நான் கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபுட் செயின்னா என்ன? ஃபுட் செயின் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பாத்வே. ஃபுட் வெப் அப்படிங்கிறது மல்டிபிள் பாத்வே. அதாவது வெஜிடேரியன் சொல்லலாம். வெஜிடேரியன்லாம் வந்து அவங்க நான் வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ சிங்கிள் பாத்வே. மல்டிபிள் பாத்வேனா எது கிடைச்சாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னும் போது, இப்போ நான் ஒரு 4-5 வருஷம் வந்து நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாம இருந்தேன். அப்போ எனக்கு எங்கே போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது ஒரு மேரேஜுக்கு போகிறேன், அங்கே ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னா திடீர்னு அந்த கல்யாணத்தில் இல்லை ஒரு வெட்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல பிரியாணி செய்வாங்க, என்னால் சாப்பிடவே முடியாது. அப்போ நான் பசியோடு தான் இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ என்னுடைய ஸ்டேபிள் ஃபுட் செயின் அப்படிங்கிறது அந்த இடத்துல எனக்கு வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். காரணம் என்ன? நான் எது கிடைச்சாலும் சாப்பிடுவேன். மேனசஸ் வயலில் பார்ப்பீங்க, பேர் கிரில்ஸ் எது கிடைச்சாலும் சாப்பிடுவார். அங்கே போயிட்டு இல்லை என்னால் சாப்பிட முடியாதுன்னு நினச்சா அவரால் உயிர் வாழ முடியுமா? ரேர் இன் நேச்சர். அந்த
ஃபுட் செயின் அப்படிங்கிறது சிங்கிள் பாத்வே இருக்கிறது ரொம்ப ரேரானது. ஃபுட் வெப் அப்படிங்கிறது ரொம்ப காமன் இன் நேச்சர். ஏன்னா ஒரே விஷயத்தை அது ஃபாலோ பண்ணும்போது உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஃபுட் வெப்ஸ் இன்க்ரீசஸ் த ஈகோசிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஃபுட் செயினாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரே சிங்கிள் பாத்வேல இருந்துச்சுன்னா அது ஸ்டெபிலைஸ்டாக இருக்காது. ஃபுட் வெப் மட்டும்தான் ஒரு ஈகோசிஸ்டமை ஸ்டெபிலைஸ்டாக வச்சிருக்குன்றாங்க. கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து ஈகாலஜிக்கல் பிரமிட்ஸ். இந்த பிரமிட்ஸை ஈகாலஜி மேலே பார்த்தோம் இல்லையா, ஒன்னோட ஒன்று வந்து தொடர்போடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தொடர்பை நாம ஒரு பிரமிட் மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுலேருந்து பிரமிட்லாம் பார்த்துருப்போம். இப்படி பிரமிட் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, இப்படி ஒன்று வச்சிருப்பாங்க, இப்படி ஒன்று வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பிரமிட் நம்ம பார்த்துருப்போம். இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பிரமிட் ஆஃப் நம்பர், பிரமிட் ஆஃப் பயோமாஸ், பிரமிட் ஆஃப் எனர்ஜி. அதாவது எனர்ஜி அடிப்படையில், பயோமாஸுடைய அடிப்படையில், நம்பர்ஸுடைய அடிப்படையில், இப்படி நிறைய வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் கோல்டன் ரூல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஆல்வேஸ் அப்ரைட். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது கீழே தாவரங்கள் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஆடு மாடுகள் இருக்கும், அதுக்கு மேலே வந்து சிங்கம் புலி இதெல்லாம் வந்து இருக்கும், இப்படி இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து அக்வா சிஸ்டம் ஈகோசிஸ்டமில் பயோமார் அக்வாட்டிக்னா வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடியதை பார்க்கும்போது பிரமிட் பயோமாஸ் இன்வெர்டடாக இருக்கும், இப்படி இருக்கும். பிரமிட் பயோமாஸ் ஆனது இப்படி இருக்கும். மேலே வந்து பைட்டோபிளாங்டன்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே சின்ன சின்ன மீன்கள் இருக்கும், அதுக்கு கீழே பெரிய திமிங்கலம் இருக்கும், இப்படி வந்து இன்வெர்டடாக வந்து இருக்கும். ஸோ பைட்டோபிளாங்டன் ரீப்ரொடியூஸ் ஃபாஸ்ட். பைட்டோபிளாங்டன் ஆனது சீக்கிரமாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ரீப்ரொடியூஸாக என்ன இனப்பெருக்கம், அதை தான் வந்து சொல்கிறாங்க. திரும்ப வந்து உயிராக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து ரீப்ரொடியூஸ் அப்படின்றாங்க. அடுத்தது ஈகோலாஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டி. எப்படி வந்து இந்த ஈகோலாஜிக்கலானது ப்ரொடக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஜிபிபி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, டோட்டல் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது இது எனர்ஜியானது எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து உருவாக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு எக்கோசிஸ்டமில் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக, ஒளிச்சேர்க்கையின் மூலமாக மட்டும்தான் இந்த பிரைமரி லிவிங் திங்ஸ் ஆனது இருக்கிறாங்க. அதாவது ப்ரொடியூசர்ஸ் ஆனவங்க இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தான் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்பிபி நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது எனர்ஜி அவைலபிள் டு ஹெர்பிவோரஸ். அதாவது இப்போ நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், சரிங்களா, நான் ஒரு வேலையை செய்கிறேன், அது வந்து ஜிபிபி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் உருவாக்குறது ஒன்று, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்றது. நான் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அது வந்து கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னா, நான் சம்பாதிச்சதில் எவ்வளோ நான் என்னோட வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது பேர் தான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இதில் என்ன அப்படின்னா, என்பிபி அப்படிங்கிறது என்ன, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரிங்களா, மேலே பார்த்தாலே எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் 10% தான் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது ஜிபிபி ப்ளஸ் ரெஸ்பிரேஷன், ஒளிச்சேர்க்கையின் மூலமாக செய்கிறோம். அந்த ஒளிச்சேர்க்கையின் மூலமாக நான் எடுத்துக்கோ இல்லையா, இப்போ ஒரு தாவரம் இருக்குது, தாவரமானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்குதா, அது கொஞ்சம் கொடுக்கும் இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்கும், அது எல்லாத்தையுமே கொடுக்காது இல்லையா, அது கொஞ்சம் எடுத்துக்க இல்லையா. ஸோ அது போல் என்பிபி அப்படிங்கிறது ஒரு தாவரமானது அது தயாரித்த ஒரு பொருட்களை ரெஸ்பிரேஷன் மூலமாக, சுவாசிப்பதன் மூலமாக அது எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை மற்ற செகண்டரி கன்சியூமர்ஸ் கொடுக்குற பேர் தான் வந்து நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தா வந்து ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். இதில் என்னென்ன விஷயங்கள் இந்த ஈகோசிஸ்டம்ல மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரொவிஷனிங். ஈகோசிஸ்டம் மூலமாக தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, ஃபியூல்லாம் கிடைக்குது. ரெகுலேட் பண்ணுது கிளைமேட்டையும் ஃப்ளட் கண்ட்ரோலையும், அதுதான் வந்து ஈகோசிஸ்டம் தான் வந்து ரெகுலேட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்குறோம் கோரல் ரீஃப்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சுனாமி மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ அந்த கடலில் இருக்கும்போது, ஏன்னா ஷாலோ வாட்டரில் தான் வந்து அந்த சுனாமினா நத்திங் பட் வெர்டிக்கல் வேவ் தான் வந்து, வெர்டிக்கலான ஒரு இன்டென்சிட்டியான ஒரு வேவ் தான் வந்து, வெர்டிக்கல் லார்ஜ் வேவ்ஸ் தான் நாம சுனாமின்னு சொல்லுவோம். அப்போ அது அந்த கோரல் ஏரியாஸ் ஆனது இந்த ஷாலோ வாட்டர்ஸ் இருக்கும்போது சுனாமியில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சைக்ளோன் வந்து நடக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு ஃபாரஸ்ட், டென்ஸ்டான ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்போது சுந்தா ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஆனது எப்படி வந்து அந்த எரோஷனை தடுக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. ஸோ இதெல்லாம் வந்து கிளைமேட் கண்ட்ரோலையும் ஃப்ளட் கண்ட்ரோலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பார்க்குறோம். சப்போர்ட்டிங் நியூட்ரியன் சைக்கிளையும் சாயில் ஃபார்மேஷனும் அது எப்படி வந்து கண்ட்ரோல் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த சைக்கிளில் பார்ப்போம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இந்த நைட்ரஜன் எப்படி வந்து சைக்கிளில் உருவாகுது, ஆக்சிஜன் சைக்கிள், கார்பன் சைக்கிள், நைட்ரேட் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்த வந்து கல்ச்சுரல்லாம் பார்க்குறோம். ரீக்ரியேஷன், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் நம்ம பார்க்குறோம்.
நம்ம பார்ப்போம். சீக்ரெட் ஃபாரஸ்ட்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஒரு காடுகளை பார்ப்போம். ஒரு படம் ஒன்று இருக்கும், சௌந்தர்யா அவர் நடிச்சது, இந்த ஒரு நாகம்மன் ஒரு படம். கடைசியில் வந்து ஒரு 5 தலை நாகம்லாம் வந்து வரும் பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் ஃபாரஸ்ட்டாக நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஈகோ சிஸ்டம் ஆனது நம்மளுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். போலினேஷன் அப்படிங்கிறது ரெகுலேட்டிங் சர்வீஸாக இருக்குது. போலினேஷன்னா என்ன? மகரந்த சேர்க்கை. இந்த மகரந்த சேர்க்கையும் வந்து ஒரு ரெகுலேட்டிங் சர்வீஸாக நம்மளுக்கு இருக்குது இல்லையா. மகரந்த சேர்க்கை நடப்பதுனால தான் வந்து இனப்பெருக்கம் நடக்குது, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் இருக்குது இல்லையா. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸில் நாம ஈகோ சிஸ்டம் அண்டு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள் இது புரிஞ்சுக்கினா மட்டும்தான், இது நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படி இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு ராக்கெட் சயின்ஸாக இது, அதெல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இந்த பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா போதுமானது. இந்த மாதிரியான பேசிக்ஸ்லேருந்து தான் வந்து எக்ஸாம்ஸில் கொஷினே வருது. ஸோ அதனால் தான் வந்து ரொம்ப பேசிக்ஸாக நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல, 10 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா இன்னொன்று எடுத்துடலாமா? பரவாயில்ல, இதுவே படிங்க, இதுவே போதுமானது. ஸோ இது புத்தகத்தை எடுத்து ஒரு வாட்டி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ படித்து தான் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரிங்களா? அடுத்த கிளாஸில் நாம ஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் அண்ட் எக்கோலாஜிக்கல் சக்சஷன், அதாவது ஜியோகெமிக்கல் மேலே பார்த்து இல்லையா, இந்த கார்பன் சைக்கிள்னா என்ன, அதெல்லாம் நம்ம நைட்ரஜன் சைக்கிள்லாம் என்னது மேலே பார்த்தோம் இல்லையா, அதை வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். முடிஞ்ச 2 கிளாஸாக வந்து கம்பைன் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால இதுவே போதும். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.